ராஜா சார் இருக்கட்டும், அவரும் ஐயோ ஃபுட்டேஜ் பார்த்ததும் மியூசிக் பண்ணி கொடுத்த இளையராஜா சாருக்கு எப்பவுமே நன்றி. 60s இருந்து 80s 90s வரைக்கும் பாத்தீங்கன்னா இவரோட படத்துல அந்த தரத்தை அப்படியே உயர்த்தி போயிருக்கிறார். எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. மேடையில வீட்டிற்கும் எல்லா பெரியவங்கள இந்த கலை உலகத்தை நிஜமாவே ரசிக்கக்கூடியவங்க, ரொம்ப ஆர்வமா பேஷனட் டிக்னிட்ரிஸ்க்கு என்னோட வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அதே மாதிரி இங்க வந்திருக்கும் அனைவருக்கும், மீடியா, பிரஸ் எல்லாருக்கும் உங்க தேவயானி ராஜ்குமார்னு அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். டைரக்டர் மகேந்திரன் சாரோட பேர்ல இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்றீங்க. கண்ணன் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். ஆமா, நல்லபடியா நடக்கணும் அகாடமி. நானே எவ்வளோ வருஷங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாலும், ஒரு நடிகையா இருந்தாலும், எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், எவ்வளவோ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ படங்கள்ல ஒர்க் பண்ணியிருந்தாலும், பிரசாத்ங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட், பிரசாத் மல்டிமீடியால வந்து ஒரு கோர்ஸுக்கு வந்து படிச்சு ஒரு குறும்படம் எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமி வேணும். அந்த அகாடமிக்குள்ள வந்து படிக்கும் போது தான் தெரிஞ்சது, எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து வந்து அவ்வளோ ஆர்வமா வந்து படிக்கிறதுக்கு வராங்க. ஒரு பையன் ஐடியில இருந்து வரான், ஒரு பையன் டாக்டர், ஒரு பையன் ஆந்திரா, 2 பேர் ஆந்திரால இருந்து வராங்க. சம்பந்தமே இல்லை, நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த மாதிரி வயசானவங்க 50 வயசு 60 வயசு ஆளுங்கள் கூட வந்து இதே பிரசாத்ல வந்து என் கூட படிச்சிருக்காங்க. என்னோட முன் பேட்ச்ல பின் பேட்ச்ல படிச்சிருக்காங்க. குறும்படத்துல நடிக்கிறாங்க, ஆர்வமா இருக்காங்க இண்டஸ்ட்ரியில நடிக்கிறதுக்கு. எனக்கு தினசரி ஃபோன் பண்றாங்க, மேடம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்க சீரியல்லையும் படங்கள்லையும் எங்களை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லி அவ்வளோ ஆர்வமான உள்ளங்கள் நான் பார்த்தேன் அந்த அகாடமியில வந்ததுனால. எவ்வளவோ பைத்தியமா இருக்காங்க சினிமா பத்தி, சினிமாக்குள்ள நுழையிறதுக்காக. என்னோட குறும்படம் நான் எடுத்தது அப்புறம் இது எல்லாம் நான் தெரிஞ்சிட்டேன். நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வெளியில கூட அப்படி இருக்காங்க இது படிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமி நீங்க ஆரம்பிக்கிறீங்க சார், பெரிய டைரக்டரோட பேர்ல ஆரம்பிக்கிறீங்க. அதனால அங்க சிறப்பு முறையோட எல்லாம் கத்து கொடுங்க. கத்து கொடுத்துட்டு வேலிடேஷன் ஃபங்க்ஷன் மட்டும் வச்சா பத்தாது, சர்டிபிகேட் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் என்னோட சின்ன ஒரு சஜஷன், அங்க படிக்கிற பசங்கள்ல நீங்களே தேர்ந்தெடுங்க யாரு நிஜமான நல்ல டேலண்ட் உள்ள பசங்க. அது டைரக்ஷனா இருக்கலாம், ஆக்டிங்ல இருக்கலாம், சினிமாடோகிராஃபிக்ல இருக்கலாம். அந்த மாதிரி சில பேர் பயங்கர டேலண்ட் உள்ள வருவாங்க இருப்பாங்க. அந்த மாதிரி டேலண்ட் உள்ள பசங்கள்ல சார் நம்மளோட இண்டஸ்ட்ரியில சேர்ந்து டைரக்டர்ஸ் கிட்ட அனுப்புங்க. ஃபீல்டு ஒர்க் ரொம்ப முக்கியம். அந்த சர்டிபிகேட் வச்சுட்டு அவங்க, ஆமா, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட எவ்வளவோ டைரக்டர்ஸ் இருக்காங்க, நல்ல நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க, படம் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த அகாடமியில இருந்து ஒரு 2 பேர் நீங்க சேர்க்கணும். நம்ம அகாடமியில இருந்து அது சினிமாட்டோகிராஃபர் கிட்ட, டைரக்டர்ஸ் கிட்ட நீங்க அனுப்புங்க சார். அவங்களுக்கு ஃபீல்டுல போய் ஒர்க் பண்ணணும் சார். இது தியரி மட்டும் பத்தாது, பிராக்டிக்கல்ல அவங்களுக்கு நாலேஜ் வேணும். அதை நீங்க கண்டிப்பா நீங்க செய்யணும். இது என்னோட சின்ன ஒரு இது. ஏன்னா இங்க படிச்சுட்டு மட்டும் பத்தாது, ஒரு இயக்குனர் கூட அவங்க ஒர்க் பண்ணணும், ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணணும். அந்த லொகேஷன்ல என்ன நடக்கணும்னு உண்மையான ஒரு நாலேஜ், பிராக்டிகல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் சார். அதை நீங்க ஒரு லிஸ்ட் போட்டு நீங்க வந்து அவங்க கூட டைப் பண்ணி, டைரக்டர்ஸ் கூட டைப் பண்ணி, செல்வமணி சார் இருக்காரு, தானு சார் இருக்காரு, படம் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரும் இல்லையா, பேரரசு சார் இருக்காரு, லெனின் சார் இருக்காரு, எடிட்டிங், ஓ மை காட்,
என்னோட குறும்படம் பத்தி சொல்லி ஆகணும். லெனின் சார் இல்லைன்னா கண்டிப்பா முடியவே முடியாது. நன்றி லெனின் சார். கண்டிப்பா இந்த மேடையில நான் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும். ஏன்னா நான் ரொம்ப லக்கி. எவ்வளோ லக்கின்னு என்னாலே சொல்ல முடியாது. நான் எவ்வளோ லக்கி. எல்லாமே என்னோட லைஃப்ல நடந்தது நல்ல நல்ல விஷயங்கள்ல இந்த குறும்படம் கூட அவ்வளோ லக்கான ஒரு விஷயம்தான். எல்லாமே ஒரு ஆர்வம் தான். நம்ம போடுற அந்த ஆர்வம், நம்ம போடுற அந்த பேஷன் தான் நமக்கு எல்லாமே கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி லெனின் சாரோட சப்போர்ட், ஓ மை காட், சச் அ ஸ்வீட் பர்சன். கோவப்படுறேன்னு சொன்னீங்களே தானு சார், நான் ஷாக் ஆயிட்டேன் ஒரு செகண்ட். ஐயோ, அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன், அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன். ஒரே ஒரு ஃபோன் பண்ணேன், ஒரு குறும்படம் எடுத்திருக்கேன். உடனே அவரு எடிட்டிங் செய்யணுமா அப்படின்னாரு. ஆமா சார், எடிட்டிங் செய்யணும். உடனே வாங்கன்னு சொல்லி என்னை வர வச்சு ஃபுட்டேஜ் பார்த்துட்டு, சும்மா சின்னதா ஒரு எடுத்திருக்கேன். எனக்கே பயம், ஐயோ என்ன சொல்லுவாரோன்னு பார்த்துட்டு. ஆனா அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், எவ்வளவு அழகா அதை எடிட் பண்ணலான்னு சாரோட இது இல்லாம கண்டிப்பா முடியாது. அவரோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி ராஜா சார் இருக்கட்டும், அவரும் ஐயோ ஃபுட்டேஜ் பார்த்ததும் மியூசிக் பண்ணி கொடுத்த இளையராஜா சாருக்கு எப்பவுமே நன்றி. ஸோ அந்த மாதிரி இந்த குறும்படத்துக்கு அந்த மாதிரி சேர்ந்துச்சு. இந்த குறும்படம் எல்லாம் ஓகே, லெட் இட் பி. இந்த அகாடமி நல்லபடியா நடந்து நிறைய இங்க பசங்கள் வந்து படிச்சு அப்புறம் போய் டைரக்டரோ ஆக்டரோ ரைட்டர்ஸோ எவ்ரிதிங் ஏதாவது ஆகணும்னா கண்டிப்பா இந்த அகாடமி நல்லபடியா வரணும். நிறைய பேர் இங்க இருந்து படிச்சுட்டு வெளியில் வரணும். நானும் புதுமை பித்தன் படத்துல ஒரு ஷெட்யூல், ஒரு ரன் ஷெட்யூல்ல வந்து மகேந்திரன் சார் டைரக்ஷன் பண்ணாரு. ஆமா, ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி that I got a chance to work in sir's direction. அந்த டைம்ல எனக்கு தெரியல பெருசா. The only thing I knew, he is a very big director. He's done very big films. அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும் தவிர. ஆனா அப்புறம் பயம், ஏன்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட், ஒரு பயம், நம்ம இன்டராக்ட் பண்ண முடியல ஒன்றும். பட் அவர் கூட அவரோட டைரக்ஷன்ல ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அந்த படத்துல. So I was very lucky. So thank you so much. Thank you to everybody on the stage. All lovely people on the stage. எல்லாரும் கூட எனக்கு நல்லா தெரியும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. 2 நாள் முன்னாடி தான் சாருக்கு பாராட்டு விழா நடந்தது. முந்தா நேரத்தை இன்னைக்கு சாரோட பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்குது. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் போயிடும், சீக்கிரம் போயிட்டு வாங்க. 5 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க எனக்கு. நீங்க போங்க. இல்ல சும்மா அண்ணா எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு நான் நன்றி சொல்ல மாட்டேன். இந்த மகிழ்ச்சியை கொடுத்ததுக்கு யார் கண்ணன் அண்ட் டீமுக்கு தான் நான் நன்றி சொல்வேன். ஏன்னா இது வந்து உண்மையாகவே பர்ஃபெக்ட் ரீயூனியன் மாதிரியே இருக்கு எனக்கு. இங்கே மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் எத்தனை வருஷம் பழகிருக்கோன்னு இப்போ பார்க்கும்போது அப்படியே மெமரிஸ் ஓடிட்டு இருக்கு. தேங்க்யூ கண்ணா, ஜஸ்ட் லைக் தட். தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி செல்வமணி சாரும் தானு சாரும் ஒரு மேட்டர் பேசினாரு. அது கம்பீரமான விஷயங்கிறதுனால அதை பற்றி ஒரு நிமிஷம் பேசிடுறேன். இப்போ செல்வமணி சார் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த டைரக்டரோட லெட்டருங்கிறது மலையாளம் படம் ப்ரொடியூஸ் பண்ண எனக்கு தெரியும். அங்கே யூனியன்ல இருக்கு சார். நான் இங்கே எத்தனையோ தடவை தயாரிப்பாளர் சங்கத்திலையும் ஃபிலிம் சேம்பரில் சொல்லியிருக்கேன். இது கேட்கவே இல்லை. டைரக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் ஓகே பண்றதுக்கு முன்னாடி இத்தனை நாள்ல ஷூட் பண்றோம், இவங்க ஆர்டிஸ்ட் இந்த பட்ஜெட்டுங்கிறது லெட்டர் கொடுத்தாதான் மலையாளம் கேரளா அசோசியேஷன்ல கையெழுத்து போடுவாங்க. நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், பிருத்திவிராஜ் ஹீரோவை வச்சு படம் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். அதை வந்து முதல்ல சொன்னேன். நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாம் அறிஞ்சவர் அவங்க பேசிக்கிட்டோம். பட் இது உண்மை, இது கரெக்டா இந்த மாதிரி பேசிக்கிட்டா சினிமா நல்லா இருக்கும். சினிமா நல்லா இல்லாததுக்கு காரணம் நம்ம தான், சினிமா இல்லை, அது உண்மை. எனவே நன்றி. மகேந்திரன் சார் பத்தி சொல்லணும்னா, நெஞ்சத்தை கீழாத எங்க எல்லாருடைய நெஞ்சத்தை கீழினவர் மகேந்திரன் சார். பிரமாதமான இயக்குனர், எக்ஸ்ட்ரானரி எழுத்து ஆளுமை இருக்கிறவர்.
அவர் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல், அவரை எழுத்து பற்றியும் படத்தை பற்றி பேசுகிறோம்னா, எந்த விதமான சப்ஜெக்டாக இருந்தாலும் பொதுவாக டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ்லேயே தே ஆர் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க, ரைட்டர்ஸாக இருப்பாங்க. ஆனால் மகேந்திரன் சார் பொறுத்தவரை ஒரு நான் மூவருங்கிற ஒரு படமாகட்டும், மோகம் 30 வருஷமாகட்டும், தங்கப்பதக்கமாகட்டும், உதிரி பூக்கள் ஆகட்டும், பூட்டாத பூட்டுக்கள் ஆகட்டும், ஜானி ஆகட்டும், இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் சொல்லலாம். பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா ஆகட்டும், இதாகட்டும், அவர் வந்து ஒரு எந்த மாதிரி கதையா இருந்தாலும் அதுக்கு அவருக்கு ஜீவன் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கெல்லாம் சாந்தகமாக இருந்து தான் நமக்கு உதிரி பூக்கள் மாதிரி ஒரு மிகப்பெரிய காவியத்தை கொடுத்தவர். இட்ஸ் எவர் லாஸ்டிங் கல்ட் ஃபிலிம் இன் இந்தியன் ஸ்கிரீன். அந்த மாதிரி ஒரு நல்ல படம் வர்றதுக்கு ரொம்ப 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 ரேரஸ்ட் ஆஃப் ரேர். நான் நல்ல டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன், அவரோட கேரக்டரேஷன் தான், அவரோட அந்த ஆளுமை எங்கே வருதுன்னா அவரோட ஹீரோட கேரக்டரேஷன் எழுதுறது தான் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உதிரி பூக்கள்ல விஜயன் சாரோட கேரக்டரேஷன் ஆகட்டும், அஸ்வினி அம்மா கேரக்டரேஷன் ஆகட்டும், பூட்டாதா பூட்டுக்கள் ஜெயந்தி அவர்கள் கேரக்டரேஷன் ஆகட்டும், ஏன் ஜானி படத்தில் பார்த்தீங்க ரஜினி சாரோட அவரை வந்து எவ்வளோ வித்தியாசமாக காட்டிருப்பாருங்கிறது ஜானி படம் பார்த்தவங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் அந்த கேரக்டரேஷன் வச்சியே சீன்ஸ் எழுதுறதாகட்டும், அதை வந்து நெஞ்ச தொடுற மாதிரி சிம்பிளாக ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப சிம்பிளாக எழுதி அது வந்து நெஞ்ச தொடுற மாதிரி செய்யக்கூடிய ஒரே டைரக்டர் அவர் தான். அவரை பற்றி பேசுறதுல எங்களுக்கு எல்லாம் பெருமையா இருக்கு, கொஞ்சம் கௌரவமா இருக்கு. ஏன்னா ஐ எம் பிளஸ்ட் ஒன். பாலு மகேந்திர சார் மூலமா அறிமுகமான நானும், மகேந்திரன் சார் ஆகட்டும், பாபு சார் ஆகட்டும், இந்த மாதிரி மிகப்பெரிய சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவ் டைரக்டர் கிட்ட மாதிரி இந்த மாதிரி மிகப்பெரிய டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு படங்கள் ஒவ்வொரு விதமா வரும். ஆனா இவரு 60s இருந்து 80s 90s வரைக்கும் பாத்தீங்கன்னா இவரோட படத்துல அந்த தரத்தை அப்படியே உயர்த்தி போயிருக்கிறார். ஒரு மேக்கிங் ஸ்டைல் ஆகட்டும், அவர் முதல் பண்ண படங்களுக்காகட்டும், இந்த படங்களுக்கு தங்க பதக்கம் ஸ்டைலுக்கும் உதிரி பூக்கள் ஸ்டைலுக்கு பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கும். அது சம்பந்தமே இல்லை. ரிஷி மூலம் பாருங்க, ஒரு பூட்டாத பூட்டுக்கள் பாருங்க, எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே காலகட்டங்களில் வந்த படங்கள் தான். அப்படி ஒரு ரைட்டர் எந்த மாதிரி கதை யாருக்கு வேணும்ன்றது அப்படி வச்சு ஒரு மாஸ்டர் ஷெஃப் மாதிரி என்ன வேணாலும் ரெசிபி எதை வேணாலும் கொடுக்க தயாரா இருந்தா ஒரு மிகப்பெரிய டைரக்டர். அவரை பத்தி இன்னும் நிறைய சொல்லணும். இங்க நிறைய பேர் இவங்களை பத்தி நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. பட் டைம் கருதி சொல்லணும்னு ஆசைப்படுறது ஒவ்வொருத்தர்கிட்ட பர்சனலாகவே பேசினேன். உதாரணத்துக்கு இப்பதான் தானு சார் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். 80s இருந்து ஆக்டிவா இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு? அந்த ஆளுமைக்கு தான் நன்றி சொல்லணும். அவருக்குள்ளேயே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்கிறாரு, இயக்குனர் இருக்கிறாரு, மியூசிக் டைரக்டர் இருக்கிறாரு, ஒரு லிரிக் ரைட்டர் இருக்கிறாரு, ஒரு நல்ல ரசிகன் அவர். ஆக்சுவலா அவர் அந்த மாதிரி ஒரு டைட்டில் கூட எடுக்கலாம் அவரு. ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொருத்தருக்கு இருக்கு. லெனின் சார் பத்தி எப்படி சொல்றது? நான் அவர் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. அவர் வரமாட்டாரோ நான் கண்டேன். நான் சொன்னேன் எப்படியாவது ட்ரை பண்றான் மனுஷனை, எப்படியாவது கூட்டிட்டு வாடா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு. ஏன்னா அவருக்கு கிடைக்க மாட்டாரு. எப்படி ஒரு பாசிட்டிவா சொல்லக்கூடிய மாமனிதன் அவருன்னா, ஒரு காலகட்டத்தில் எனக்கு பணமே இல்லை, படம் பண்றது பத்தி பேசிட்டு இருந்தேன். ஏஎம் ஸ்டுடியோல சாரை பார்த்தோம். அப்படியே அந்த எடிட்டிங், அந்த எல்லாருக்கும் தெரியும் எடிட்டிங் ரூம்ஸ். எங்க என்ன போகும் சார், என்ன எங்க எங்க? இல்லை சார் இப்படியே வந்திருக்கேன். எப்போ படம் பண்றீங்க அப்படின்னா, சார் சும்மாங்க சார் பணமே இல்லை, என்ன படம் பண்றதுக்கு பணம் எதுக்கு அப்படின்னா, ஏய் என்னன்னா அப்படின்றதுக்குள்ள உள்ள வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் ஒரு சின்ன குட்டி கதை சொல்றாரு. அவ்வளோ தன்னம்பிக்கை வர வைக்கிறார். தேங்க்யூ சார், தேங்க்யூ லெனின் சார். ஸ்டீல்ஸ் ரவி என்னோட நண்பன், எங்க எல்லாருக்கும் நண்பன். நம்ம நெஞ்சத்துக்கு இல்லாததுலேருந்து அப்படியே வந்தோம், இன்னைக்கும் வளர்ந்துட்டு இருக்கோம். பாறைவளல் அங்கெங்கேயும் இருக்கான், அதுக்கப்புறம் பார்க்குறேன். அந்த மாதிரி மிக சிறந்த சாரை வந்து பார்க்கணும் எத்தனை இடத்துல கேட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். சார் இப்போ சொன்னேன் சார், நான் உங்களுக்கு அதை கொடுங்க ஐயா. நான் வந்து இவரை பார்க்கணும்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு கரெக்டான கனெக்டா கிடைக்கல. இங்க பார்த்தோன்னே எனக்கு எத்தனை நல்ல பாடல்கள் எழுதியிருக்காரு ஐயா மனுஷன். மியூசிக் போடுறது மட்டும் இல்லை, சிங்கரும் ஆகட்டும், லிரிக்ஸ் எவ்வளவு இங்க தொடர மாதிரி எழுதினம்மா. இவருக்கு நான் சொன்னேன் பர்சனலா வீட்டுக்கு வந்து பாக்குறேன் சார், தயவுசெய்து உங்க போன் நம்பரை வாங்கிக்கிறேன்னு சொன்னேன்.
அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கிட்ட நம்ம கண்ணாசன் பையன் ஒவ்வொருத்தர்கிட்ட ராம்ஜி எத்தனை பேரை நான் சொல்ல முடியும் இங்கே. ஆனால் அதனால அவங்க கிட்ட பர்சனலாக 2 நிமிஷம் பேசிடுறேன். எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி. ஸ்னேகன் ஆகட்டும், குட்டி அம்மா ஆகட்டும், அவங்க என்ன சொல்றது, அவங்க எல்லாருக்கும் அம்மா ஆயிட்டாங்க. இந்த வழக்கறிஞர்கள் சொல்லணும், அம்மா உங்க அம்மா மாதிரி எனக்கு நிறைய பேர் ரசிகர்கள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் நான் நல்லா இருக்கேன். தமிழ்ல இருக்கிற அத்தனை தாய் குலத்தோட ஆசீர்வாதத்துல தான் இன்னைக்கும் நல்லா இருக்கேன். நன்றி சொல்லுங்க அம்மா உங்க அம்மாக்கு. தேங்க்யூ சார். நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம். எல்லாரும் வீட்டுக்கு போகணும், அடிப்பாங்க இல்லைன்னா.